கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கார்த்தி வந்து மண்டபத்தில் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் மல்லிகை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பரமேஸ்வரி வந்து காட்டுறாங்க. இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே இருப்ப? கல்யாணத்துக்கு வந்து போ. மாசா கெத்தா வந்து பேசு. இந்த வாட்டி எப்படி போகிறது? எந்த மார்வேஷத்தில் போகிறது? அப்படியா? எப்போ பார்த்தாலும் மார்வேஷத்தில் தான் வந்து போவியா? நீ வந்து நேரடியாக களத்தில் வந்து இறங்கு. சாமுண்டீஸ்வரியை வந்து வெளுத்து வாங்கு. உரிமை இருக்க வேண்டிய இடத்துல கோவத்தை காட்டினா தான் உனக்கான உரிமையே கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி முருகா, நீ சொல்லிட்டல, நான் பரமேஸ்வரியாவே போகிறேன்னு சொல்லிட்டு மாசா கெத்தா வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பாட்டி வந்து அதை நினச்சி ரேவதியிலேருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சிருது போல இருக்குது. வேக வேகமாக வராங்க. கார்த்தியும் பார்க்குறாங்க. பாட்டியை வான்னு சொல்ல கூட என்னால் முடியலையேன்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க. இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவாங்க. நிச்சயம் கார்த்திக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு ராஜராஜன். அப்பன்னு பார்த்து, யாரை கேட்டு நீ இங்கே வந்த? மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சோன்னே, ஏய் நிறுத்திடி, எதுக்கு எடுத்தாலும் எதையுமே புரிஞ்சிக்காமல் இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரை பார்த்து என்ன கேட்ட? நீ இந்த மண்டபத்துக்கு வரத்துக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது நீ மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற யாருமே என்னை வெளியில் போன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா என் பேத்திக்கு கல்யாணம் நடக்குது. என்னோட உரிமை பாட்டியாக வந்து கலந்துக்கிறதுல நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணாத, அவ்வளோதான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் என்ன போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் வந்து உரிமையை வந்து கொடுத்தா? இங்கே மாப்பிள்ளை வந்து மகேஷ் கிடையாது, என்னோட பேரன்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இதை கேட்டோன்னே, உன் பேரன்தான் தாலி கட்டுவானா? அதையும் தான் பார்ப்போம். நான் என் பொண்ணுக்காக பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை தான் வந்து தாலி கட்டுவாப்புல. அவர் தான் இங்கே எல்லாமே. நீ எதையுமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ ஏதோ ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்ட, சாமுண்டீஸ்வரிக்கிட்டே வந்து சவால் விட்டுட்டல. இந்த சவாலில் நான் தான் ஜெயிப்பேங்கிற மாதிரி ரேவதியோட அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி, அவன் பேரன் யாரோ ஒருத்தன் இங்கே வருவானா, ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவானா, நீ தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும். அவன் பேரன் இந்த மண்டபத்துக்குள்ளேயே எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. அப்படியா, சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்பயும் வந்து பாட்டி போகிற கோவத்தை பார்த்தா எல்லா விஷயத்தையும் சொல்லி கார்த்தி தான் தன்னோட பேரன் சொல்லிடுவாங்க போல இருக்கேன்னு அந்த இடத்துல வந்து நம்ம மயில் வாகனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எங்கள் அம்மாலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம நிச்சயம் வந்து ரேவதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை வந்து கார்த்தி தான் சொல்லுவோமா? வேணாமாம்மா, கடைசி நேரத்தில் வந்து எப்படி எங்கே என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுவுமே சொல்லாமல் இருந்தால் தான் நமக்கும் வந்து பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா 2 பேரும் வந்து டேரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இனிமேட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம பாட்டி வந்து பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டேரெக்டாக எதுலேயும் வந்து நிற்க வேணாம், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். அப்போ தான் வந்து கார்த்திக் ஆதரவாக நம்மளாலேயும் நின்று பேச முடியும் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் கரெக்டு தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி ராஜராஜன் அமைதியாக வந்து நிற்கிறாங்க. முன்னாடி ஃப்ரண்ட் ரோலையே உட்காந்து இந்த கல்யாணத்தை வந்து பாரு. நான் கல்யாணத்தை பார்க்க மட்டும் இல்லை, நடத்தி வைக்க போகிறதே நான் தான், சரியா? அதுவும் என் பேரனுக்கும் பேத்திங்க தான் நடக்க போகுது. நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. எக்காரணை கொண்டும் நான் உன்னை நம்புகிறேன்ப்பா, வேறு யாரையும் என்னால் நம்ப முடியாது. நீ தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. சரி மேடம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கே தர்ம சங்கடமாக ஆகுது. கார்த்தி மட்டும் சோகமாக நிற்கிறாங்க. என்னாச்சு கார்த்தி சோகமாக நிற்கிறாங்கன்னு சொல்லி ராஜராஜனும் பின்னாடியே வந்து மயில் வாகனம் போகிறாங்க. என்கிட்டயே பொறுப்பு கொடுக்குறாங்க. நான் தான் அவங்க பேரங்கிற விஷயத்த வந்து நான் எப்படி வந்து சொல்ல முடியும்? கடைசி நேரத்தில் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விடுப்பா விடுப்பா, எல்லாமே வந்து நன்மையாக தான் நடக்கும், நீ எதுக்கும் வந்து கவலைப்படாதங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சந்திரகலா வந்து வராங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி பேசுகிற இடத்துக்கு, என்ன மாமா இந்த பக்கம் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லும்போது, என் புருஷன் வரேன்னு சொல்லியிருந்தாப்புல இன்னமும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு நிறைய வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஏங்க எல்லாரும் இந்த மண்டபத்துக்கு வந்துட்டாங்க, யாரோ வந்து வரப்போகிறாங்களா, அவங்க தான் புது மாப்பிள்ளையா, ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவாங்கன்னு ஒரு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, ஆமாம் அவங்கள கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து கண்டுபிடிக்கல, ஆனால் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. சந்திரகலா அவங்க புருஷங்கிட்ட, சரி நான் வந்துடுறேன் சந்திரா, நான் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு யார் என்ன திட்டம் போட்டாலும் சரி
எதுவுமே நடக்காது. நான் ஆசைப்பட்ட மாதிரி ரேவதிக்கும் மகேஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக வந்து முடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.